பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? ஏசாயா 48 அதிகாரத்துல 17 வசனம் 3வது வரியிலிருந்து வாசிக்கிற, நல்லா கவனிச்சு பாருங்க. பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இன்னைக்கு பிரயோஜனமான காரியத்தை போதிக்க ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறார் இல்லையா? ஹோலி பைபிள், இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஏன் வாசிக்கணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில எது எது பிரயோஜனமோ அந்த பிரயோஜனமான அத்தனை காரியங்கள் அந்த வசனத்துல இருக்கிறது. ஆனா இதையெல்லாம் விட்டுட்டு ஏசப்பா பிள்ளைங்க நம்ம என்ன செய்யறோம்? அதிகமா நம்ம லேப்டாப்லயும் டேப்லயும் இல்ல மொபைல் போன்லயும், எல்லாருடைய கையில மொபைல் போன் வந்துருச்சு இல்லையா? அப்படி இருக்கும்போது மொபைல் போன்லயும் உட்கார்ந்து இருக்கிறோம். பிசாசு நம்மளை கட்டி வச்சிருக்கிறோம். எது பிரயோஜனமோ அந்த பிரயோஜனமானதை வாசிக்கவும், தியானிக்கவும், பார்க்கவும், கேட்கவும் செய்ய விடாதபடிக்கு அது எல்லாத்தையும் அப்படியே டோட்டலா மாத்தி மொபைல் போன்ல அடிக்டா உட்கார வச்சிருக்கிறோம். மொபைல் போன்ல ரீல்ஸ் பாக்குறோம். இன்னைக்கு நிறைய பேர், ஏகப்பட்ட பேர் ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நான் ஒரு பேக்கரிக்கு போயிருந்தேன். அந்த பேக்கரியில நானும் என் மனைவியும் உட்கார்ந்து சரி டீ ஒண்ணு குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கும் போது ஒரு ஃபேமிலி இறங்கி வந்தாங்க கார்ல. எங்க முன்னாடிதான் வந்து உட்கார்ந்தாங்க. கணவன், மனைவி, பையன், 3 பேர் உள்ள வந்து உட்கார்ந்துட்டு டீ ஆர்டர் பண்ணல, உட்கார்ந்து இருந்தாங்க. வெயிட்டர் வரக்கு ரொம்ப லேட் ஆச்சு. நாங்க டீ குடிச்சிட்டே இருந்தோம். கவனிச்சேன், 3 பேருடைய கையிலயும் மொபைல் போன். பையன் ரொம்ப பெரிய பையன் இல்ல, சின்ன பையன் தான். அவன் கையிலயும் ஒரு பெரிய மொபைல் போன். 3 பேருமே உள்ள வந்துட்டு டீயை கூட ஆர்டர் பண்ணல, உட்கார்ந்து ரிலாக்ஸா போனை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரீல்ஸ் வீடியோவை பார்த்துட்டு அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டே இருக்காங்க. 3 பேருமே, அப்பா, அம்மா, பையன். எதுக்கு வந்தாங்க? என்ன செய்யறாங்க? நிறைய வீட்டுக்குள்ள இந்த மாதிரி இருக்கிறீங்க. பிசாசு உங்களை கட்டி வச்சிருக்கிறான். இது தேவையா? இந்த ரீல்ஸ் பாக்குறதுனால என்னதான் உங்களுக்கு பெனிஃபிட்? யோசனை பண்ணி பாருங்க. சமாதானமா இருக்குதா உங்களுக்கு? இல்ல உங்களுக்கு வேலையில ஆசீர்வாதம் இருக்கா? பிசினஸ்ல ஆசீர்வாதம் இருக்கா? இல்ல படிப்பு தான் உங்க மைண்ட்ல ஏறுதா? என்ன பெனிஃபிட்? நீங்க ரீல்ஸ் பாக்குறதுனாலயோ இல்ல கேம்ஸ் விளையாடுறதுனாலயோ ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஆனா பெனிஃபிட்டே இல்லாத, பிரயோஜனமே இல்லாத காரியத்துல பிசாசு உங்களை உட்கார வச்சிருக்கிறான்னு கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. தயவு செய்து இந்த மொபைல் போனு, டேப்லெட்டை இல்ல இந்த லேப்டாப்ல உட்காருகிற காட்சி இதுக்கு தூக்கி போடுங்க. உங்க வேலையை முதல்ல பாருங்க. கர்த்தர் உங்களை நம்பி நிறைய வேலைகளை கொடுத்திருக்கிறாரு. படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு தான் வேலை. வேலையில ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க சரியா உங்க வேலையை செய்யணும். அதையெல்லாம் விட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு உட்கார்ந்து ரீல்ஸ் பாக்குறது. ஏன் வீட்டுல குடும்பம் இல்லையா? மனைவி பிள்ளைகளை விசாரிக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? சொந்த குடும்பத்தை நடத்துகிறதுக்கு இதோ நம்ம அறிந்து கொள்ள முடியாம இருக்கிறோம். தேவ பிள்ளைகள், ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லி இருக்கிறார். கணவன் மனைவி எப்படி வாழணும், ஒரு விதவை, அதாவது இளம் விதவை எப்படி இருக்கணும், இல்ல வயது முதிர்ந்த விதவைகள் எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் இந்த வசனம் சொல்லுகிறது. பிள்ளைகளை எப்படி நடத்தணும்னு சொல்லி இதெல்லாம் நீங்க அறிந்து கொள்ளாம தேவையில்லாத காரியத்துல உட்கார்ந்து சோசியல் மீடியாஸ்லயும் இல்ல கேம்ஸ்லயோ இல்ல மற்ற காரியத்திலயோ உட்கார்ந்து மணிக்கணக்கா போன்ல பேசுறதுனாலயோ பிரயோஜனமே இல்ல. பிரயோஜனமான இந்த பைபிளை எடுத்து வாசிங்க. கர்த்தர் நிறைய காரியங்களை உங்க இடத்துல பேசவும் உங்களை வழிநடத்தவும் ஆயத்தமாக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். பிரயோஜனமான வேத புஸ்தகத்தை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அந்த கிருபையை தாங்கப்பா, அந்த ஞானத்தை தாங்க. பொல்லாத பிசாசு சோசியல் மீடியாஸ்லயும் ஆண்டவரே அப்பா அந்த கேம்ஸ்ல எங்களை கட்டி வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட பொல்லாத பிசாசானவன் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்பட்டு விலகுவானாக. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை விட்டு அகன்று போகட்டும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். தேவரீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து என் தேவன் ஆண்டவரை பிரயோஜனமானதை கற்றுக் கொடுத்து கர்த்தர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். செபிங்க. பிரயோஜனமான வேத புஸ்தகத்தை நாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.